சொல்லுமா. வீட்டில் வர முடியாதுமா, கம்மிடுமா. அந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ வர முடியாது. நீங்கள் வண்டி வாங்கி தான் வருவான். புல்லட்டை வாங்கி கொடுக்குற கார் கேட்டேன் வீட்டில். வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வர முடியாது. என்ன கோச்சு பண்ணிட்டேன். ஃபோன் அடிச்சுட்டு அண்ணா ஒரு டீ ஸ்ட்ராங்கா. தம்பி டீ. தேங்க்ஸ்ண்ணா. சொல்லுங்கம்மா. எப்பப்பா வீட்டுக்கு வருவ? இதோ சாப்பிட வந்திருக்கேம்மா. சரி பார்த்து வா. அப்புறம் வாட்ஸ்அப்பில் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பேன். அதை பார்த்துட்டு எனக்கு உடனே கால். இதோ பார்க்குறேன். இதோ பார்க்குறேன். ப்ரோ என்ன ப்ரோ வண்டி இதெல்லாம்? இதோட்டு பார்த்துட்டு இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. இதெல்லாம் ஒரு வண்டியா? என்ன மாரி பசங்க தான் ஒரு மெஜாரிட்டி. ஒரு தாடி வண்டி இல்லாத போது கேட்டு அடுத்தவன்ட்ட கேட்டு நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே நம்ம கிட்ட வண்டி கேட்கும் போது இல்லடான்னு சொல்ற வழியெல்லாம் நீ இன்னும் அனுபவிச்சதே இல்லை ப்ரோ. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, புரிய போதும் இல்லை. விடுங்க. சொல்லுமா. சரிப்பா, நீ கேட்குற வண்டியே நாங்கள் வாங்கி தரோம். இல்லைம்மா வேணாம்மா, எனக்கு இந்த வண்டியே போதுமா. இல்லைம்மா அதே தான், இது உங்களுக்கு சொன்னால் புரியாது. வேணாம், நான் இந்த வண்டியை வச்சு பார்த்துக்கிறேம்மா, இருக்கட்டும்மா. சில பேருக்கு சில விஷயம் ஈஸியாக கிடைக்கும், ஆனால் அதோட அருமை புரியாது. சில பேருக்கு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒரு சில விஷயம் கிடைக்காது. அவங்களுக்கு தான் அதோட உண்மையான வேல்யூ புரியும்.